கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த தேவனை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். கடைசி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். 22ஆம் அதிகாரத்தில் வந்து நிற்கிறோம். இந்த அதிகாரத்தை முடிப்பதற்கு இன்னும் ஒரு சில செய்திகளை உண்டு. அதற்கு பிறகும் ஓவரால் முழுவதும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே காணப்படக்கூடிய முக்கியமான செய்திகள், விடப்பட்ட சில செய்திகள், விடப்பட்ட சில கொள்கைகள், இவற்றை குறித்து தொடர்ந்து நான் உங்களுக்கு அறிவிப்பேன். சரியா? இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 22ஆம் அதிகாரம் எடுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று வாசிக்கிறோம். முதலாம் வசனம் எவ்வளோ அற்புதமான வசனம் தெரியுமா? ஒரே சிங்காசனத்தில் 3 பேர் உட்கார்ந்துருக்கிறார்கள். அதை கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை தடவை வாசித்திருப்பீங்க நீங்கள்? சிங்காசனத்திலிருந்து, சிங்காசனங்களில் இருந்து அல்ல, ஒரே சிங்காசனம், 3 பேர். யார் அவங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். மீண்டும் ஒரு தடவை வாசிப்போமா? அந்த 3 கேள்விகளை நான் கேட்டால் நீங்கள் அதற்கு பதில் சொல்வீர்களா? இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு திரித்துவம் என்பதாகும். திரித்துவம் என்ற சொல் வேதத்தில் கிடையாது. திரித்துவத்தை பற்றிய உண்மைகள், விளக்கங்கள், வசனங்கள் வேதத்தில் ஏராளம். அவற்றில் முக்கியமான சிலவற்றை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்மஸ் என்ற வார்த்தையும் தான் வேதத்தில் கிடையாது. கொண்டாடுகிறோமே, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறதே. ரோமர் 14:6 கிறிஸ்மஸ் ஒரு தினத்தை விசேஷித்து கொண்டு we celebrate the historicity of Jesus. ஆண்டவருடைய வரலாற்று தன்மையை நாம் கொண்டாடுகிறோம். கிமு, கிபி அவர் மூலமாகத்தானே உண்டானது, அவர் மூலமாகத்தானே பிரிக்கப்பட்டது. எனவே சில வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அவற்றை வேதத்தின் அடிப்படையில் விளக்கி விசுவாசித்து வாழ்வதிலே தவறே இல்லை, உண்மைதான். லெந்து நாட்கள்னு சொல்கிறாங்களே, லெந்து வேதத்தில் இருக்கா? இல்லவே இல்லை. லெந்து என்றால் சிவப்பு என்ற அர்த்தம். உன் பாவம் சிவேரென்று இருந்தாலும் பஞ்சை போல மாறும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, அதுபோல் லெந்து நாட்களில் சிந்திக்கக்கூடிய 2 முக்கியமான செய்திகள். உலகம் முழுவதும் 2 தலைப்புகளிலே சிந்திப்பார்கள். ஒன்று தற்பரன் வேதனை, அடுத்தது தற்பரி சோதனை. என்ன சொன்னேன்? முதலாவதாக தற்பரன் வேதனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பாடு மரணம். 2ஆவதாக தற்பரி சோதனை, ஆண்டவருடைய வசனங்களின் அடிப்படையிலே, குறிப்பாக இந்த லெந்து நாட்களிலே நம்மை நாமே சோதித்து அறியக்கூடிய ஒரு வாழ்க்கை. வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே கர்த்தர் நம்மை நடத்தத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை நாமே உய்த்துணர்ந்து ஆராய்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கை குறித்து வலியுறுத்தக்கூடிய வார்த்தை லெந்து. சரி, இப்படியாக சில வார்த்தைகள் வேதத்தில் இல்லை. ஆனால் திருமறை சார்ந்த, வேத வாக்கியங்கள் சார்ந்த, திருச்சபைகளின் அடிப்படை கொள்கைகள் சார்ந்த நாட்கள் இவை. எனவே கொண்டாடுகிறோம்.
எனவே அவற்றை குறித்து கற்றுக்கொள்கிறோம். அந்தந்த நாட்களில் அந்தந்த நாட்களுக்குரிய விசேஷமான உண்மைகளை நாம் சொல்லி விளக்கி படித்து கொடுத்து அவர்களை கர்த்தருடைய பாதையிலே நடத்த பிரயாசப்படுகிறோம். சரி, திரித்துவம். முதலாம் வசனம் பாருங்கள். நான் வாஸ்தா பிதா யார், குமாரன் யார், பரிசுத்தாவி யாருன்னு கேட்பேன். நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஓகேயா? ஏன் நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு கேட்குமாயா? கட்டாயம் கேட்கும். பாருங்கள், முதல் வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. யார் நீ நினைக்கிறீங்க? உடனே வர உடைக்குதோ? அடுத்தது தேவனும் பிதா தானே? தேவன் பிதா. அடுத்தது ஆட்டுக்குட்டியானவர், அது யாரு? குமாரனா? குமாரன் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிற சிங்காசனத்திலிருந்து, சிங்காசனம், சிங்காசனங்கள் இல்லை, 3 பேருக்கு 3 சிங்காசனம், அப்படி இல்லை, 3 பேருக்கு ஒரே சிங்காசனம். அப்போ ஒரே சிங்காசனம், சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஐயா, பரிசுத்தாவியானவர் விட்டுட்டீங்களே? எங்கே விட்டேன்? வசனத்தில் தான் இருக்குதே. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி. நதி, ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி, பரிசுத்தாவியானவரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே பரிசுத்தாவியானவரை விளக்கக்கூடிய அநேக அடையாள சின்னங்கள் உண்டு. தண்ணீர், நதி, காற்று, புறா, எண்ணெய், அக்கினி என்று பல அடையாள சின்னங்கள் உண்டு. அதில் ஒன்று ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயா, இதற்கு ஒத்து வாக்கியங்கள் ஏதாவது இருக்கா? வேதத்தில் நிறைய இருக்குது. ஒன்று சொல்லட்டுமா? வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். இயேசுவானவர் இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை என்று வாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் ஜீவ தண்ணீருள்ள நதிக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லி இருப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, இது திரித்துவத்தின் அழகு. திரித்துவ தெய்வம் சிங்காசனத்திலே ஒரே ஆள் போல உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. திரித்துவத்தை விளக்க எத்தனை பேர் முயற்சித்தார்கள். எதுவுமே முழுமையாக சரியாக அமையவில்லை. முக்கோணம் என்று சொன்னார்கள். ஒரு சட்டம் பிதா, அடுத்தது குமாரன், அடுத்தது பரிசுத்தாவியானவர் என்று சொல்லி விளக்க பிரயாசப்பட்டார்கள். H2O அது என்னது? முதலாவதாக அது வாட்டர், திரவ பொருள், தண்ணீர். இரண்டாவதாக அது ஐஸ் கட்டி, எ பிளாக் ஆஃப் ஐஸு, அது திடப்பொருள். மூன்றாவதாக வாயு பொருள், ஸ்டீம், அது வாயு பொருளாக இருக்கிறது. மூன்றுக்கும் ஒரே மூலப்பொருள். அது என்னது? H2O. அதை தண்ணீராகவும் சொல்லலாம், ஐஸ் கட்டியாகவும் சொல்லலாம், நீராவியாகவும் சொல்லலாம். படைக்கப்பட்ட பொருளே 3 நிலைமைகளில் இருக்கும் பொழுது படைத்தவர் நிச்சயமாக 3 நிலைமைகளில் இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்பலாம், நாம் விசுவாசிக்கலாம். நான் யார்? எனக்கு அப்பா இருப்பதினாலே நான் மகன், எனக்கு மகன் இருப்பதினாலே நான் அப்பா, நான் ஒரு கணவன். எனக்கே 3 விதமான பரிமாணங்கள் இருக்கின்றனவே. ஒன்று நான் அப்பா, இன்னொன்று நான் மகன், இன்னொன்று நான் கணவன். ஆண்டவராகிய தெய்வம் அதே போலத்தான் 3 விதமான ஆழ்த்தத்துவங்கள். சில சமயங்களிலே தனித்தனியாக இருக்கிறார், சில சமயங்களிலே சேர்ந்து இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இப்போ வாசிக்க கேட்ட அந்த முதலாவது வசனத்திலே சேர்ந்து ஒரே சிங்காசனத்திலே தெய்வம் இருப்பதாக பார்க்கிறோம். பின்னர் தனித்தனியாக அது எப்படி? மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் எடுக்கிற போது 3 பேர் 3 இடங்களிலே 3 ஆழ்த்தத்துவங்களாக தனித்தனியாக இருந்தார்களே. மேலே பிதா என்ன சொல்றார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். மத்தியிலே ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். மண்ணிலே குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மேலே பிதா, ஆகாயத்திலே பிதா, அந்தரத்தில் ஆவியானவர், அகிலத்தில் இயேசு. 3 பேரும் 3 வித்தியாசமான இடங்களிலே இருப்பதாக பார்க்கிறோம். எனவே திரித்துவத்தை விளங்கிக் கொள்வது கஷ்டம். திரித்துவத்தை விளங்கிக் கொள்வது கஷ்டமான காரியம். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் போதனை, அதுதான் உண்மை. We cannot understand Trinity, we accept Trinity by faith. திரித்துவம் என்பது விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு உண்மை அல்ல, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்று சொல்லி வேதம் நமக்கு
தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. 3 in 1 அப்படி சொல்றாங்களே, அதே மாதிரி பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவர் ஒருவரில் ஒருவராக இருக்கிறார். மும்மூர்த்திகள் போல அல்ல, சச்சித் ஆனந்தா போல அல்ல, மூவரும் தனித்தனி ஆழ்த்தத்துவங்களாக இருப்பினும் ஒருவராக இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தமிழிலே, ஆங்கிலத்திலே பல மொழிபெயர்ப்புகள், வேதத்திற்கு பல மொழிபெயர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைய நாட்களிலே எந்த மொழிபெயர்ப்பை பின்பற்றுவது என்று சொல்லி சிலருக்கு குழப்பம். வாலிபர்களுக்கு அவ்வளவு குழப்பம் இருந்த மாதிரி தெரியவில்லை. ஆனால் வேதாகமத்தை, பழைய வேதாகமத்தை படித்து பயன்படுத்தி மனப்பாடம் பண்ணி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, ஏராளமான வசனங்களை தங்களுடைய இருதயத்தில் குவித்து வைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு புதிய மொழிபெயர்ப்புகள் பிரச்சனையாக இருக்கின்றன. ஐயா, சரியான ஒரு மொழிபெயர்ப்பை கண்டுபிடிப்பது எப்படி? இந்த வசனம்தான் ஆதாரம். இந்த வசனம் 1 யோவான் 5:7. அந்த வசனம் அந்த மொழிபெயர்ப்பில், அந்த வேதாகமத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். கடையில் வாங்க போகிறீர்களே, புக் ஷாப்பில் திறந்து பாருங்கள். இந்த வசனம் இருந்தால் சுத்தமான மொழிபெயர்ப்பு, இல்லை என்றால் தவறான மொழிபெயர்ப்பு. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இந்த தேவன், தேவர்கள் அல்ல, இந்த தேவன் ஒரே தேவன், இந்த தேவன் எல்லார் மேலும், நம் எல்லாரோடும், நம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று வாசிக்கிறோம். வித்தியாசம் தெரிகிறதா உங்களுக்கு? எல்லார் மேலும் பிதா, எல்லாரோடும் வாழ வந்தவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு எல்லாருக்குள்ளும் வசிக்க வந்தவர் பரிசுத்தாவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவரும் இணைந்து வரக்கூடிய காட்சி, அந்த காட்சி என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்போ the Father, the Son and the Holy Spirit, they are not 1 + 1 + 1 = 3. They are 1 × 1 × 1 = 1. ஒருவரிலே ஒருவராக பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்தில் விளங்குகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே விளங்குகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் எடுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சில வசனங்கள், ஒரு சில வசனங்கள் தெரியும், ஒரு சில வசனங்கள் தெரியாது. யாருக்கு? விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, பெரிய ஊழியக்காரர்களுக்கு, பழுத்த ஊழியக்காரர்கள் கூட சில வசனம் தெரியாது, அல்லது தெரிந்தாலும் விட்டு விடுவார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோமே. சரி, முதலாவதாக என்ன பார்க்கிறோம்? 16ஆம் வசனம், யோவான் 14:16. நான் யாரு? இயேசு கிறிஸ்து குமாரன். பிதா யாரு? பிதாவாகிய தேவன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவி, அது யாரு? பரிசுத்தாவியானவர், தேற்றரவாளன். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவரும் ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. இதெல்லாம் திரித்துவத்தின் அர்த்தம். திரித்துவம் என்றால் என்ன என்பதை ஓரளவு விளக்கக்கூடிய அர்த்தமாகும். பேரளவு நேரமில்லையே, இன்னொரு நாளிலே தொடர்ச்சியாக திருத்துவத்தை குறித்து நீளமாக ஆழமாக சிந்திப்போம். இன்றைக்கு இவ்வளவு போதுமே. முதலாவதாக திரித்துவத்தின் அர்த்தம், இரண்டாவதாக அனுபவம். திரித்துவத்தின் அனுபவம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஒரு தெய்வம் தானே. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றால் பிதா எங்கே? பரிசுத்தாவியானவர் எங்கே? ஒரே தெய்வம் தானே. 3 ஆழ்த்தத்துவங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவானவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டிய, ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மையான உண்மை என்ன? மூவரும் ஒரே தெய்வம். இயேசு இருதயத்தில் இருக்கும் பொழுது பிதா எனக்குள்ளே, குமாரன் எனக்குள்ளே, பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்திலே கூட கடைசி பக்கத்திலே நீங்கள் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு வசனம், என்னுடைய வசனம் ரட்சிப்பின் அனுபவம், திரித்துவ அனுபவம். முக்கியமான வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். ரட்சிப்பின் அனுபவம், திரித்துவ அனுபவம். இயேசுவை இருதயத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதா எனக்குள்ளே,
குமாரன் எனக்குள்ளே, பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே. இயேசுவை ஏற்றுக்கொள்வது ரட்சிப்பின் அனுபவம். அந்த அனுபவத்திலே நமக்குள்ளே வாசம் பண்ணுவது, நம்மை ஆட்சி செய்வது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பின் பரிசுத்தாவியானவரை பெறவில்லை. பரிசுத்தாவியானவரை பெறும் பொழுதுதான் ரட்சிக்கப்படுகிறோம். புரிந்ததா? 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேதான் விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? கர்த்தருடைய ஆவியானவர் அவசியம். ரட்சிக்கப்பட்ட பின் பரிசுத்தாவியானவர் அல்ல, பரிசுத்தாவியானவர் வரும் பொழுதுதான் ரட்சிப்பேன். தீத்து 3:5 பரிசுத்தாவியின் புதிதாக்குதலினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 1:13 சில அரைவைக்காடுகள் அல்லது சில தங்களுடைய தனிப்பட்ட கொள்கைகளை வைத்து ஊழியங்களை, சபைகளை உருவாக்கி கொண்டவர்கள் இதையெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள். இந்த வசனங்கள் உங்களுக்கு தெரியக்கூடாது என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். இதற்கு மேல் பெரிய ஒரு வசனம் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்ல விரும்பாத ஒரு வசனம் என்ன தெரியுமா? வாசித்தை காட்ட மாட்டார்களே. சில சமயங்களிலே இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்னா இந்த கத்தோலிக்க சபை, சிஎஸ்ஐ சபை, மெத்தடிஸ்ட் சபை, இந்த மெயின்லைன் சர்ச்சஸ் அதில் கூட ஒரு வசனத்தை விட்டு விடுவார்கள். அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, வேண்டுமென்றே அல்லது வேண்டாமலேயே ஒரு வசனத்தை விட்டு விடுவார்கள். அந்த வசனம்தான் சரியான துருப்பு சீட்டு, ரட்சிப்பின் அனுபவம், திருத்துவ அனுபவம் என்பதை விளக்கக்கூடிய ஒரு வசனம். எங்கே அந்த வசனம் இருக்கிறதையா? வேதத்தை திறந்து வைத்திருக்கிறீர்களே. யோவான் 14:23 பாருங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தென்பட்டால் அவற்றையெல்லாம் உங்களுடைய வேதத்திலே அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள், அடிக்கோடு போட்டுக்கொள்ளுங்கள். வாசிக்கட்டுமா? யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள், நான் நீ சொல்லலையே. ஒருமையிலே ஆரம்பிக்கிறார், பன்மையிலே முடிக்கிறார். பிகின்ஸ் வித் த சிங்குலர், என்ஸ் வித் த ப்ளூரல். என்ன வாசிக்கிறோம் மீண்டும்? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் ஒருமை அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை, என் சிங்குலர், கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா சிங்குலர் ஒருமை அன்பாயிருப்பார். நாங்கள் பன்மை. எந்த பன்மை? அந்த 16ஆம் வசனத்தில் உள்ள பன்மை. நாங்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். வாசம் பண்ணுவேன் இல்லை. If anyone loves me, he will keep my commandment. We will come unto him and make our abode with him என்று சொல்லி ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறோம். ஒருமையிலே ஆரம்பித்து பன்மையிலே முடிக்கக்கூடிய ரட்சிப்பின் அனுபவம், திரித்துவ அனுபவம். இந்த வசனத்தை எதுக்கு முன்னால் வாசித்திருக்கீங்களா? யாராவது வாசித்து விளக்கி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அநேகமாக இல்லைதான். அப்படிப்பட்டவர்கள் இந்த வசனத்தின் ஆழத்தை, அனுபவத்தை புரிந்து கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு இந்த வசனத்தை சொல்லியே காட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த மெயின்லைன் சர்ச்சஸில் கூட தூய ஆவியின் திருநாள் அப்படின்னு வைப்பாங்க, விட் சண்டே அல்லது ஹோலி ஸ்பிரிட் சண்டே அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை விட்டுருவாங்களே, இந்த வசனத்தை விட்டுருவாங்க. அதனாலே இந்த வசனத்தை உங்களுடைய இருதயமாகிய பலகையிலே கீறி எழுதி கொள்ளுங்கள். அது பத்திரமாக அழியாத எழுத்தாக அல்ல, அழியாத வடுவாக கூட இருந்து உங்களை ஆக்கிரமிக்க வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அது முதலாவதாக திரித்துவத்தின் அர்த்தம். இரண்டாவதாக திரித்துவத்தின் அனுபவம். என்னது? ரட்சிப்பின் அனுபவம், திரித்துவ அனுபவம். மூன்றாவதாக திரித்துவ ஆசீர்வாதம். பிதாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? வேணும் ஐயா. குமாரனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? வேணும் ஐயா. பரிசுத்தாவியானவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? வேணும் ஐயா. உங்கள் சபையில் தான் அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு வாரமும் பெற்றுக்கிட்டு இருக்கீங்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உங்கள் அனைவரோடும் என்றும் கூட இருப்பதாக என்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே நாம் பார்க்கிறோமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இருப்பதாக. ஆக முதலாவதாக நாம் பார்த்த வார்த்தை திரித்துவம்.
இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய வார்த்தை தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தையையும் நாம் பார்த்து விடுவோமே. 7ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வருகிறேன் அல்ல, வந்து கொண்டிருக்கிறேன் என்பது சாலச்சிறந்த மொழிபெயர்ப்பாகும். த கமிங் இஸ் ஆல்ரெடி கமென்ஸ்டு. வருகை ஆரம்பமாகி விட்டது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வருவேன் நீ சொல்லல, வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். தீர்க்க தரிசன வசனங்கள் எந்த வசனங்கள்? வேதத்தில் உள்ள வசனங்கள், குறிப்பாக வெளிப்படுத்தும் விசேஷத்தின் வசனங்கள். தீர்க்க தரிசனம்னா என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? குறி சொல்லுதலோ, ஜோசியம் பார்க்கறதோ, வெத்தரையில் மை போட்டு பார்க்கறதோ என்ன நீ நினைக்கிறீங்க? தீர்க்க தரிசனம்னா தேவ சித்தம்னு அர்த்தம். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படின்னு அர்த்தம். வேதம் முழுவதும் தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி என்னென்ன காரியங்கள் நமக்கு நடக்கும், நம்முடைய வாழ்க்கை எப்படி தொடரும், எப்படி முடியும், எல்லாவற்றையும் இந்த நூல் நமக்கு விளக்கும். வெளிப்படுத்தப்பட்டவைகள் மனுஷருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனுக்குரியவைகள். தேவனுக்குரிய சில காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய புஸ்தகம் வெளிப்படுத்தும் விசேஷம். கண்டுகொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள், மற்றவர்களுக்கு விற்றை பகிர்ந்தளியுங்கள். இன்னும் 18ஆம் வசனம் பாருங்கள். 18 வெளிப்படுத்தும் விசேஷம் 22:18. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். கூட்டி கூட்டி கழிச்சு போதிப்பது என்பது நாட்களிலே சகஜமாகி விட்டது. ஏன்? வாதைகள் உடனுக்குடன் வரலையே, அதனால தான் வாதைகளை கூட்டுவார். அடுத்த வசனம் 19. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களில் இருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். வாதைகள் வரும், ஆசீர்வாதங்கள் நீங்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி? கூட்டி கூட்டி போதித்தால், கழித்து கழித்து போதித்தால், அவருடைய இஷ்டப்படி போதித்தால் இந்த மாதிரிப்பட்ட எதிர்மறையான காரியங்கள் வாழ்க்கையில வந்து சேரும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தீர்க்க தரிசன நூல். தீர்க்க தரிசனம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தம் என்று அர்த்தம். தேவனுடைய சித்தத்தை தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, தீர்க்க தரிசனத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்த்து விடுவோமா? தீர்க்க தரிசனத்தை பற்றி இப்பொழுது மக்கள் எல்லாம் அதிகமாக விரும்புவது திருவசனத்தை அல்ல, தீர்க்க தரிசனத்தை. எனக்கு என்ன நடக்கும், எனக்கு உண்டாகும் என்று சொல்லி இந்த கூலிக்காரர்களை பார்த்து ஐயா சொல்லுங்களையா என்று சொல்லி கையை ஒழுங்காக கைரேகை பார்ப்பதற்கு நீட்டுவது போல நீட்டவில்லையே ஒழிய ஏறக்குறைய தீர்க்க தரிசனத்திற்காக வெளிப்பாடுகளுக்காக ஜனங்கள் பிச்சை எடுப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்திலே உங்களுடைய வாழ்க்கை நியமித்து ஆண்டவருக்காக வாழ வேண்டியது கடமையாகும். தீர்க்க தரிசனங்களை நான் 3 விதமாக தீர்க்க தரிசனங்களை 3 பேர் 3 விதமாக சொல்லுகிறார்களே. ஒன்று சுயமாக அறிவிப்பது, அவனவன் தன்னுடைய இஷ்டப்படி அறிவிப்பது, சொந்தமாக அறிவிப்பது, சுயமாக பேசுவது. உனக்கு இது நடக்கும், அது நடக்கும். அல்லது குத்து மதிப்பாக பேசுவது, அல்லது மற்றவர்கள் யாருக்கோ சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம், அதுவும் பொய்யாக இருக்கலாம், அதை காப்பி அடித்து போதிப்பது. அது மட்டுமல்ல, வேத வசனத்தில் ஒரு வசனத்தை எடுத்து அதை பேரஃப்ரைஸ் பண்ணி அதை விளக்கி பொழிப்புரை போல கருத்துரை போல அதை எடுத்து தீர்க்க தரிசனமாக வீசுவது, சுயமாக நடப்பது. அது மட்டுமல்ல தங்களுடைய சுய லாபத்திற்காக தீர்க்க தரிசனங்களை உரைப்பது. ஜபத்திற்காகவும் உபவாசத்திற்காகவும் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருக்க கடவீர்கள் என்று கொரிந்தியர்களை நான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4 முதலாக வாசிக்கிறோம். ஆனால் தீர்க்கதரிசி என்ன நினைக்கிறான்? இவர்கள் வந்திருக்கிறது துபாய்க்கு போவதற்கு விசா வேண்டுமே, அது கிடைக்குமா என்று கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள். கிடைக்குன்னு சொல்லிடுவோமே. கிடைக்குன்னு சொன்னா ஒருவேளை குருவி உட்கார பனம்பழம் விழுந்த மாதிரி அவருக்கு அந்த விசா கிடைச்சிட்டு நீ வைங்க, நமக்கு காணிக்க அனுப்புவார. அதனால வேத வசனத்தை மீறி சுயமாக தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடியவர்கள் இந்நாட்களிலே உண்டு. இரண்டாவதாக
சாத்தான் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் உண்டு. சாத்தான் மூலமாக எப்பொழுதும் சாத்தான் டைரக்டா, தெளிவாக, நேரடியாக தப்பு பண்ணுகிறவன் அல்ல. மறைந்து பாம்பு போல அவன் தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனங்களை உரைப்பான். அவன் உரைப்பது நடக்கும். நடந்தாலும் அவன் தெய்வீக வழிகளை நமக்கு காட்ட மாட்டான். குறுக்கு வழிகளை காட்டுவான், உலக பிரகாரமான வழிகளை காட்டுவான், பிசாசின் வழிகளை காட்டுவான். அதற்காக அவன் தெரிந்து கொண்ட ஒரு யுக்தி என்ன தெரியுமா? கள்ள தீர்க்க தரிசனம். அது நிறைவேறுவதாக சில சமயங்களிலே அமையும். ஏனென்றால் தீமையின் திரித்துவம் அல்லது தீமையின் திருடர்கள் என்று ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோமே. பெரிய ஆள் யாரு? சாத்தான். அடுத்தாற் போல அந்தி கிறிஸ்து, அடுத்தாற் போல கள்ள தீர்க்கதரிசி. கள்ள தீர்க்கதரிசியின் வழி வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, உலகத்திலே. ஒரு தீர்க்கதரிசியை பார்ப்போமா? யாரை பற்றி சொல்ல போறீங்களா ஐயா? பயப்படாதீங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உபாகமம் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. நடந்தாலும் கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இந்த சோதனையிலே தவறி விழுந்து விட வேண்டாம். அடுத்த வசனம் 4வதாக, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. ஆண்டவரையே பற்றி கொள்ளுங்கள். கள்ள தீர்க்க தரிசனங்களை பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. இந்த முயல் பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியும் சொல்வாங்களே, சிலர் முகங்களிலேயே வடிகட்டின முட்டாள்களாக அல்லது கள்ள தீர்க்க தரிசிகளாக காணப்படுவார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனத்திற்கு அடுத்த ஆதாரம், முதலாவதாக சுயம், இரண்டாவதாக சாத்தான், மூன்றாவதாக சர்வ வல்லவர். தீர்க்க தரிசனம் அவருடைய ஆவியின் வரங்களிலே ஒன்று என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தெய்வம் முக்காலத்தையும் அறிவார். அவருக்கு முன்பாக ஒரு மேஜை, அந்த மேஜையிலே ஒரு பிக் பிக்சர், அது பெரிய படம். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது தொடங்குது, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது அடங்குது எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் நம்மை குறித்து சொல்லக்கூடிய காரியங்கள் உண்மையாக இருக்கும். அந்த உண்மைகள் எல்லாம் பொதிந்து பார்சல் போல வேத புத்தகமாக வரையப்பட்டு எழுதப்பட்டு நமக்கு பரிசளிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசியுங்கள். நீங்கள் என்ன நிலைமையில இருக்கிறீர்கள் என்பதை கண்டுகொள்ள, கற்றுக்கொள்ள அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆக முதலாவதாக திரித்துவம் என்று பார்த்தோம், இரண்டாவதாக தீர்க்க தரிசனம் என்று பார்த்தோம், மூன்றாவதாக திருவசனம் என்று பார்க்கிறோம். ஏற்கனவே வந்த வசனங்களை 18-19 நாம் பார்த்து விட்டோம். திருவசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், பாக்கியவான்கள். திருவசனத்தை அவமதிக்கிறவர்கள் நாசமடைவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திருவசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுங்கள். இந்தியாவிலே 1652 மொழிகள். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள், டயலெக்ட்ஸ், அது 429. மொத்தம் 2000க்கு மேல 2000 மொழிகள் பேசக்கூடிய இந்தியாவிலே 63 மொழிகளில் தானே வேதம் இருக்கிறது. வேதத்தை வாசியுங்கள். எத்தனை பேர் வேதமின்றி, தேவனின்றி, ஜீவனின்றி நரகத்தின் பாதையிலே விரைந்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வம் இயேசுவை உங்களுக்கு அருளி செய்து வேதத்தை உங்களுக்கு பரிசளித்து வாழ்க என்று சொல்லியிருக்கும் பொழுது இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? நாம் சிந்தித்திருக்கிறோமே. இந்த வசனங்களை எல்லாம் கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்களாக இந்த பூலோகத்தில் ஜீவிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் கற்ற சத்தியங்களை கருத்திலே கொண்டு திருத்துவம், தீர்க்க தரிசனம், திருவசனம் இவற்றை மனதிலே ஆழமாக பதித்து உமக்கு மகிமையான கனி கொடுத்து வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு அருளி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.